நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இனிய பாரதியுடன் தொடர்புடைய மற்றொரு நபர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதேவேளையில் இனிய பாரதியால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளின் பட்டியல் என ஒரு அதிர்ச்சியூட்டும் பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கடமையில் இருந்த இராணுவ வீரர் ஒருவர் பெண் ஒருவரிடம் தங்க நகையை பறித்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பிட்ட அந்த இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். விமல் வீரவன்ச ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கின்றார். எதற்காக இந்த பாடலை அவர் எழுதினார், அதனுடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை எதிர்க்கட்சிகளினுடைய கைகளுக்கு சென்றது எப்படி, இது சம்பந்தமான ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முதலில் செம்மணி புதைகுழி பற்றிய செய்தி குறிப்பு. நேற்று 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன. 2ஆம் கட்டத்தினுடைய 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றதன் முடிவில் மொத்தமாக 52 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானம் என்பது வர ஒரு துயரமான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு வருது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்குது. இது எங்க போய் முடியும் என்றே தெரியல. ஏனென்று சொன்னால் இன்னும் ஏராளமான எலும்புக்கூடுகள் அந்த பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நேற்று 12ஆம் நாள் அதனுடைய முடிவில் மொத்தமாக 52 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்றைய 12ஆம் நாள் அகழ்வு பணியில் மொத்தமாக 52 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு 47 மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே முன்னைய நேர்காணல் தெரிவித்ததன்படி 4 குழப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த 47 முழுமையான மனித எலும்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோடு அதுலேயும் அந்த கான்வற்று பிரதேசம் கிட்டத்தட்ட 20 மீட்டர் நீளமான ஒரு பிரதேசமாக அந்த கான் வெட்டப்பட்டது. அந்த கான் வெட்டப்பட்ட அந்த 20 மீட்டர் பிரதேசத்துக்குள்ள 3 இடங்களில் மனித எலும்பு எச்சங்கள் வெளிவந்ததால் அந்த கான்வற்று நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது. கடமையில் இருந்த இராணுவ வீரர் ஒருவர் பெண் ஒருவரிடம் தங்கச் சங்கிலியை பறித்தெடுத்திருக்கின்றார். இந்த சம்பவம் கண்டியில் பதிவாகி இருக்கின்றது. தற்பொழுது குறிப்பிட்ட அந்த இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் 20 வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறாராம். வெளியோயா பகுதியில் இருக்கின்ற இராணுவ முகாமில் இவர் கடமையாற்றி வருகின்றாராம். அப்ப கண்டிக்கு வந்த இடத்துல என்ன செய்கிறார் சொன்னா, ஒரு பெண்ணிட்ட இருந்து தங்கச் சங்கிலியை பறிச்சு எடுத்திருக்கிறார். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இராணுவத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் இது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வரது நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இவரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் கடமையில இருந்து கொண்டே இப்பவும் ராணுவத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரியான தங்கச் சங்கிலியை பறிச்சிருக்கிறார். பிறகு போலீசார் இவரை கைது செய்து விசாரித்த போதுதான் தெரிய வந்திருக்குது, அவர் இதுக்கு முதலும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான தங்கச் சங்கிலி தங்க நகைகள் திருட்டுல ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கண்டி பகுதியில் இருக்கக்கூடிய 2 அடகு வைக்கிற கடைகள், அந்த கடைகளில் போயிட்டு களவெடுத்து கொண்டு வந்திருக்கார். அங்க களவெடுக்கப்பட்ட நகைகள், இந்த பெண்ணிட்ட பறிக்கப்பட்ட நகைகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்குது. எல்லாத்தையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்ப போலீஸ் விசாரிச்சிருக்குது, எதுக்காக ராணுவத்தில் இருந்து கொண்டே இந்த மாதிரி களவெடுத்து கொண்டு திடீர்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், அவர் அந்த பிரமிட் திட்டம் தான் இலங்கையில, அந்த பிரமிட் திட்டத்தில் காசு போடுறதுக்கு அவருக்கு மேலதிகமாக காசு தேவைப்பட்டிருக்கிறது. ராணுவத்தில் வழங்கப்படுற சம்பளம் அதுக்கு காணாதாம். எனவே அந்த பிரமிட் திட்டத்துக்கு அடிமையாகி, அதுவும் ஒரு போதைப் பொருள் மாதிரி தானே, அதுல இருந்து மீள முடியாமல் அந்த ஒரு சூதாட்டம் மாதிரி தானே, அதுல போடுறதுக்காக இந்த மாதிரி எல்லா இடமும் களவெடுத்து அதுல கொண்டே காசை போட்டு கடைசியா களவெடுத்த காசு அவர்கிட்டையும் இல்ல, அந்த பிரமிட் காசும் இல்ல, ஒன்றும் இல்ல. இப்ப கடைசியா போயிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க போறார். தேசிய சுதந்திர முன்னணி கட்சியினுடைய தலைவர் விமல் வீரவன்ச ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னா, அவை யாருடைய ரவைகள், அவை யாருடைய துப்பாக்கி ரவைகள் என்றுதான் அந்த பாடல் ஆரம்பிக்குது. அப்ப விமல் வீரவன்ச பாட்டெல்லாம் எழுதுவாரான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமா கேட்கலாம். அவர் இதுக்கு முதலும் பாட்டு எழுதிக்காராம், இப்பயும் ஒரு பாட்டு எழுதிக்கார். இந்த பாட்டை வெளியிட போறாராம் மிக விரைவில். இந்த பாட்டு அறிமுக நிகழ்வு கொழும்புல பத்திரமுல்ல பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் நடந்திருக்குது. மிக விரைவில்
நாட்களுக்குள் இந்த பாடல் வெளியில வரும் என்று சொல்லப்படுகிறது. என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த பாடலை வந்து யாருக்காக எழுதினார் என்று சொன்னா, காசால துன்பப்படுற மக்கள், காசால கொல்லப்படுற மக்களுக்காகத்தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கார். அதுல வந்து எந்த விதமான பிழையும் சொல்றதுக்கு இல்லை. காசால பாதிக்கப்படுற மக்கள் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்படுற மக்கள், அவர்களுடைய துன்பங்களை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே அவர்களுக்காக பாட்டு எழுதுறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் விமல் வீரவன்ச அவர்கள்ட்ட நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்குது. நீங்கள் காசா மக்களுக்காக இறங்குறது, அவர்களுக்காக பாடல் எழுதுறதெல்லாம் ஓகே, அதில் எந்த விதமான குறையும் இல்லை. காசா மக்களுக்காக எழுதத்தான் வேண்டும் கட்டாயம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வசனம் எழுதிக்கிறீங்க தானே, அவைகள் யாருடைய துப்பாக்கி ரவைகள் என்று சொல்லி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நாட்டிலேயே வடபகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் வந்து இந்த மாதிரி ஏராளமான துப்பாக்கி ரவைகள், எதுவுமே தெரியாத அப்பாவிகளை வந்து கொலை செய்தது. அவைகள் யாருடைய துப்பாக்கி ரவைகள்? இந்த கேள்விக்கு பஸ் சொல்லுங்க பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, செம்மணியில ஏராளமான சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்படுது. அதுவும் புத்தக பைகள், பொம்மைகளோட சேர்த்தே மீட்கப்படுது. இப்ப சொல்லுங்க, அந்த துப்பாக்கி ரவைகள் யாருடையவை? வவுனியா வடக்கு பகுதியில் இருக்கின்ற வெடி வைத்த கல்லு கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திரி வைத்த குளம் பகுதியில் 350 ஏக்கர் காணி வந்து மகாவலி திட்டத்துக்காக அபகரிக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு நேரடியாகவே போயிருக்கின்றார். நேரடியாக போயிட்டு கள ஆய்வு செய்திருக்கிறார். போன இடத்துல தெரிய வந்திருக்கு, அது 350 ஏக்கர் காணி இல்லையா, 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணியை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்களாம். பிடிச்செல்லாம் துப்புரவாக்கி அதை வந்து சிங்கள மக்களுக்கு என்று சொல்லி அந்த காணிகள் எல்லாம் அபகரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் நேரடியாக அந்த இடத்தை சுற்றி பார்த்து அங்கே இவ்வளவு பெருந்தொகையான காணிகள் அபகரிக்கப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல நரம்பியல் மருத்துவர் மகேஷி விஜயரத்ன அவர்களுடைய மகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. ஏனென்று சொன்னால், நீதிமன்றத்தில் வச்சு, அதுவும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உதவி இயக்குனருக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டவாம். அதாவது வந்து தாய் வந்து டாக்டர் என்று சொன்னால் பிள்ளைகள் வந்து அதை கேட்ட மாதிரி இருக்கணும் என்ன, அதை விட்டுட்டு நீதிமன்றத்துக்குள்ள வச்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டா சும்மா விடுவினமா? எனவே அன்றைக்கே நாங்கள் சொன்னாங்க, அம்மா ஒரு செல்லுக்குள்ளேயும் மகள் ஒரு செல்லுக்குள்ளேயும் வந்து அடைக்கப்பட போயினோம் என்று சொல்லி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வந்து அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த 323 கொள்கலன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால், சட்டவிரோதமான முறையில் விடுவிக்கப்பட்ட அந்த சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்துறதுக்கு ஜனாதிபதியால் வந்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டதானே, ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டதானே. அவர்களுடைய அறிக்கை வந்து ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இப்போ ஜூன் மாதம் 12ஆம் தேதி. ஆனால் அந்த அறிக்கையை வந்து இன்று வரைக்கும் வெளியிடாமல் வச்சிருக்கணும். அதில் என்ன நடக்கனே தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வந்து பாராளுமன்றத்தில் வச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டார். ரகசியமாக ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை வந்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய கைக்கு போனது எப்படி என்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வர விஷயம் என்னென்னு சொன்னா, அந்த கொள்கலன்கள் சம்பந்தமாக எனக்கு மேலதிகமாக சில தகவல்கள் தெரியும், சில ரகசியமான தகவல்கள் தெரியும், ஆனால் சொல்ல பயமா கிடக்குது, என்னுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது, அதனால நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன் சொல்லி அவர் வர திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரார். எனவே இந்த ரகசியங்கள் எல்லாமே வந்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்குது. எப்படி தெரிய வந்ததுன்றதான் இப்ப மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இது வந்து ஆளுங்கட்சிக்குள்ள வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, தேசிய மக்கள் சக்தி கட்சி இருக்குதானே, என்பிபி கட்சி, என்பிபி கட்சிக்கும் என்பிபியினுடைய தாய் கட்சி ஆகிய ஜேவிபி கட்சிக்கு இடையில வந்து ஒரு உரசல் ஒன்று போய்கொண்டிருக்காம. இப்ப அந்த உரசல் அடிப்படையில் உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு சில ஆட்கள் வந்து இந்த தகவலை கசிய விட்டுருக்கலாம், எதிர்க்கட்சியினருக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது சந்தேகிக்கப்படுதாம். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அறிக்கையில் வந்து அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் தான் பெரும்பாலும் குற்றஞ்சாட்டப்படுறார். அவருக்கு எதிரான கருத்துக்கள் இந்த அறிக்கையில் இருக்குது. எனவே அவரை பிடிக்காத ஒரு சிலர் வந்து கட்சிக்குள்ள இருப்பினும் தான் எப்படியும் பிடிக்காதாக்கள். எனவே அவரை பிடிக்காத ஒரு சிலர் வந்து இந்த அறிக்கையை வந்து கசிய விட்டுருக்கலாம் என்று சொல்லி இப்ப சந்தேகிக்கப்படுதாம். எனவே இது சம்பந்தமாக ஆளும் என்பிபி கட்சிக்குள் உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருதாம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இனிய பாரதி, அதாவது கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோருடைய நெருங்கிய சகாவாகிய இனிய பாரதியின் கார் சாரதியாக இருந்த ஒருவர் வந்து நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், செழியன் என அழைக்கப்படுகின்ற அழகரத்தினம் யுவராஜ் என சொல்லப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் இனிய பாரதி அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பார். எனவே இவர் மேல விசாரணை நடத்தி இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட போயிடும் என்று சொல்லி தெரியல. இதுக்கிடையில இனிய பாரதி
நீதிபதி என்று சொல்றோம், அவருடைய பேர்ல மட்டும்தான் அந்த இனிய என்று சொல்லியிருக்கே தவிர அவருடைய செயல்பாடுகளில் வந்து அது கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னா அவரால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் என்று சொல்லி அதிர்ச்சியான பட்டியல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. எனவே அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கொலைகளின் பட்டியலில் இருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்போம். 2005 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புலனறுவை வெளிக்கந்த பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு உட்பட 6 பேர் படுகொலை. 2007 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி சிந்துஜன் என்கின்ற ஜோன்சன் ஏகாந்தன் படுகொலை. 2007 ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் தில்லை நாயகம் உதயகுமார் படுகொலை. 2007 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கோவிலைச் சேர்ந்த சிவனடியான் அழகுராசா கடத்தல். 2008 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் கிராம சேவை உத்தியோகத்தர்களான கந்தையா நாகராசா கனகரத்னம் ஆனந்தி படுகொலை. 2008 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த திருமால் திருச்செல்வம் படுகொலை. 2008 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி விநாயகபுரத்தைச் சேர்ந்த ராசையா கோபுலன் மற்றும் அவரது தாயார் சுட்டு படுகொலை. இதுபோன்ற பல கொலை சம்பவங்களுடன் இனிய பாரதிக்கு நேரடி தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.